He actually writes and make sure that all the lines and scenes are perfect. And when I get the goosebumps, when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very, very, very inspiring for everyone. நிஹாரிகா என்டர்டைன்மெண்ட்ஸ் தி ஷோ பீப்பிள் தயாரிப்பில் எஸ் பிரேமானந்த் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்திற்கு ஆஃப்ரா இசையமைத்திருக்காரு. அண்ட் இதுல சந்தானம், கீதிகா, செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், ரேடியன் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினராக நடிகர் சிலம்பரசன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு. Thank you so much. I want to start with the captain of the ship, that is Premanand sir. So thank you so much. Actually one kutti story irukku. நான் நடிக்க ஆரம்பிச்ச உடனே had done a small scene in இனிமை இப்படிதான் with Santanam sir. He was my first co-actor. ஸோ அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும்போது அண்ட் கரெக்ட்லி கட் to 7 years back. Now I'm working with him and ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, தலைவர், for being here, and I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் I should be there. லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்னா பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set. And நிறைய வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ். அண்ட் இட் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And kandipa indha padam vandu naan dilukku duttu paathe theater la, and I was so stunned and I really loved it. So I am part of it. So enakku romba sandosham. Kandipa theater la parunga and don't support piracy. See you. Love you guys. Bye. நான் வந்து actually I must thank from my bottom of my heart to our hero Sandanam and the producer Mr. Arya, co-producer Kishore, and the director Premanand avர்களே for giving me a very good opportunity to act in this movie. அதாவது வந்து ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு. ஒரு காமெடி லைன் வரைக்கும் பண்ணதில் நினச்சிருந்தப்போ டிக்கி டோனான்னு ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகியன் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து, அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நிழல்கள் ரவி வந்து காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அப்புறம் சீரியஸாக ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் மிஸ்டர் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் எ வெரி ஃபண்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த காமெடி அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கா காமெடி, நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணி கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினால அந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை வந்து இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டிய இருக்குது. ஒரு காமெடி பண்ணுறதுனா சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா வந்து அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும்
அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணணும், கஷ்டப்படணும். ஸோ அது வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க அப்பாவோட கேமராவில் இது ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேன்டாஸ்டிக், ஹஸ் டன் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்டு ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் வந்து. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் ஸ்டோரியை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு அண்ட் ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டு வந்து பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மோகன் சார். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். காட் பிளஸ் யூ. என்டேஞ்சர் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே, ஆதாப், சத் ஸ்ரீ அகால். இந்த ஈவினிங் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm very thankful to be part of this film. எல்லாரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Especially SNT, the passion, the dedication you gave towards the cinema and for this film, it's really inspiring. Okay, now quiet. Let me tell you which nobody tells you, okay? So when SNT enters on the set, he becomes a producer, he becomes a director, he becomes a writer, he becomes a choreographer. He actually writes and make sure that all the lines and scenes are perfect. And when I get a goosebumps when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very, very, very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such a calmest, I would say. Whenever the situation gets difficult and I ask, sir, now what is going to happen? He told me, don't worry, chill, everything will be all right. Yes. Okay, so we all have a great bonding with each other. And we really have put so much of effort in this film, and it's too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GVM sir, Muttarajan sir, Silva Raghavan sir, and everyone. And from the bottom of my heart, I have a huge love and respect for whole team, for crew, for technician, and especially for media. Today you guys are here to support us, to give us courage with lots of passion. And in this film you will definitely see lots of comedy, fight, emotions, a beautiful transition, and I'm damn sure it's gonna be hit, and you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say kandipa theater ke family oda vandu movie parunga. Looking forward for 16th May. Thank you. Have a great evening.